தமிழ்நாட்டில் அரபு நாணயங்கள். நமது நாட்டில் எப்படி ரூபாய் உபயோகப்படுத்தப்படுகிறதோ அதேபோல் பல அரபு நாடுகளில் தினார் மற்றும் திர்ஹம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு நாணயங்களும் ஒரு காலத்தில் நம் தமிழ்நாட்டிலும் வழக்கத்தில் இருந்ததாக பின்வரும் குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. தினாரும் திரமமும். அரபு நாடுகளில் பயின்று வந்த நாணயங்களில் தினார், திரமம் என்ற இருவகை நாணயங்களும் கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருந்துள்ளது. அரேபிய குதிரை வணிகர்கள் மூலம் அவை தமிழ்நாடு வந்திருக்கலாம். பாண்டிய மன்னன் முதலாம் வரகுணன் காலத்தில் 768 முதல் 811 வரை, கிபி 778ஆம் ஆண்டு அருகந்தூர்கிழார் மகள் மோசி கண்டன் சங்கரன் என்பானின் மனைவி மாரம்பட்டத்தாள் திருப்புத்தூர் திருத்தளிப் பெருமாளைகளுக்கு நந்தாவிளக்கு எரிக்க 10 காசுகள் அளித்தார். இச்செய்தி வடமொழிப் பகுதியில் 10 தினார் என்று குறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பகுதியில் காசு என்று குறிக்கப் பெற்றிருப்பதால் செம்பொன்னால் உருவாக்கப்பட்ட தினார் தமிழ்நாட்டில் வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை அறிகிறோம். திரமம் என்ற காசும் தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்துள்ளது. திர்ஹம் என்ற சொல்லே தமிழில் திரமம் என வழங்கியது. என்ன, தமிழ்நாட்டின் வரலாற்று குறிப்புகளை அறிந்து கொண்டீர்களா? மீண்டும் இன்னொரு குறிப்புடன் சந்திப்போம்.